100 கிராம் வந்து 200 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 600 ரூபாய் வரைக்கும் விற்குது. கிலோ வந்து 2000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் விற்குது. அந்த கம்போஸ்ட் வந்து பின் வழியாக வெளியே வரும். நம்ம 10 நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எம்டி பாட்டிலையோ எதுவும் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளுக்கு மாதம் வந்து 25 கிலோ ரா உரம் வந்து 125 150 கிலோ வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. பழைய சாதத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை கூட தயிர், சின்ன வெங்காயம், இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம உடலுக்கு எடுக்கிறப்ப காலையில் இதை விட ஒரு சிறப்பான ஒரு உணவாக இருக்காது. அவ்வளோ அருமையான ஒரு உணவு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. நான் உங்க உதயா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்க விஐடி யூனிவர்சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இன்னைக்கு சத்குருவோட மண்காப்போம் இயக்கம் சார்பா பாரத பாரம்பரிய விதைகள் மற்றும் காய்கறி திருவிழாங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நிறைய ஸ்டால்கள் போட்டிருக்காங்க. சிறப்பு விருந்தினர்கள் விதைகள் பத்தின விழிப்புணர்வையும் அவங்களுக்கு இது வரைக்கும் விவசாயத்தில் கிடைச்ச அனுபவங்கள் பத்தியும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. வாங்க இன்னைக்கு உள்ள போய் அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்க ஸ்டால்கள்ல என்னென்ன மாதிரி பொருட்கள் வச்சிருக்காங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சென்னையிலேருந்து வரோங்க. நாங்கள் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கிறோம், கிட்டாக விற்கிறோம். அது இல்லாமல் கமர்ஷியலாக எடுத்து போகிறதுக்கு இது பண்ணுறோம். இந்த விதைகள் எல்லாம் இங்கே வந்து காட்சி பத்துறதுக்கு எடுத்து வந்திருக்கோம். இதெல்லாம் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்கான விதைகள் எல்லாமே நான் GMO, நான் பாலினேட்டட், நான் கெமிக்கலி ட்ரீட்டட். எதுவுமே வந்து எல்லாம் மரபு விதைகள் தான். ஏன்னா நம்ம மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது நம்ம வந்து விதைச்சி 7 நாள்லேருந்து 26 நாளுக்குள்ளே கட் பண்ணி சாப்பிட்றது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது, சமைக்கணுன்ற அவசியம் கிடையாது, சமைச்சும் சாப்பிட்லாம். அதனால் வந்து நம்ம வந்து இது கெமிக்கல் ட்ரீட்டட் விதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வளர்க்குறதுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம போட மாட்டோம், ஃபெர்டிலைசர்ஸ் போட மாட்டோம். இதை வந்து வீட்டிலே வளர்க்கலாம். ஒரு நார்மலாக வந்து ஒரு சின்ன இடம் இருந்ததுன்னா, கொஞ்சம் சன்லைட் வரும், ஒரு மணி நேரம் சன்லைட் வர மாதிரி இடம் இருந்ததுன்னா போதும். நம்ம அதுக்கான ட்ரேஸ் இருக்குது. அந்த ட்ரேயில் நம்ம கொக்கோபிட் போட்டு, ஈஸியஸ்ட் மீடியம் வந்து கொக்கோபிட் தான் இது வளர்க்குறதுக்கு. ஒரு 25 டைப் ஆஃப் மீடியம் இருக்குது. அதில் கொக்கோபிட் வந்து சிறந்த மீடியம். அந்த கொக்கோபிட்லேயே போட்டு நம்ம அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம வந்து அதை ஜெர்மினேட் பண்ணி டார்க் ஜெர்மினேஷன் முதல்ல வந்து ஊற வைக்கணும். ஸ்ப்ரவுட் பண்ண அப்புறம் கொக்கோபிட் ட்ரேயில் விதைக்கணும். விதைச்சி டார்க் ஜெர்மினேஷன் பண்ணணும். டார்க் ஜெர்மினேஷன் பண்ணணும், லைட்டாக சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். அது பச்சை பிடிச்ச வரைக்கும் நம்ம வந்து பாட்டம் ட்ரேயில் மட்டும் தண்ணி ஊற்றி வளர்த்திங்கன்னா 7 நாள்லேருந்து 26 நாளுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணிடலாம். இதில் வந்து 7 வகையான சீட்ஸ் நம்ம விதைக்கலாம். லைக் வந்து கீரை, காய்கறி, பூவு, ஹெர்பு, ஸ்பைசஸ்ஸு, பட்டாணி, இந்த மாதிரி 7 வகையான கீரைகள் வளர்க்கலாம். இதை வந்து 120 டைப் வகைகள் மொத்தம் இருக்குது. 7 வகைகளில். அது இல்லாமல் இதை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடக்குள்ள 4லேருந்து 40% வந்து நம்ம அடல்ட் க்ரீனோட இந்த மைக்ரோ க்ரீனில் வந்து சத்துகள் அதிகம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வளர்த்து நீங்கள் வீட்டிலே வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களோட நாள்பட்ட வியாதிகளும் குணமாகும். அது இல்லாமல் உங்களுக்கு நியூட்ரிஷனும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து அடுத்த பயன்கள். ஸோ நீங்கள் கமர்ஷியலாக எடுத்து போகணுன்னாலும் நீங்கள் கமர்ஷியலாக எடுத்து போகலாம். இப்போ வந்து இது வந்து 100 கிராம் வந்து 200 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 600 ரூபாய் வரைக்கும் விற்குது. கிலோ வந்து 2000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் விற்குது. இது ஒரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் டவுனுக்கு ஏற்ற மாதிரியும் விலைகள் மாறும். இது பரவலாக பட விலைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இது கமர்ஷியலாக எடுத்து போகிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வீட்டில் வச்சு நீங்கள் அது சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. இது வீட் கிராஸில் வந்து அதை ஜூஸாக மட்டும்தான் போட்டு சாப்பிட முடியும். 7 நாளில் வீட் கிராஸை வளர்த்து நீங்கள் அதை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்டு கூட இந்த வீட் கிராஸ் ஜூஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஹியூமோகுளோபின் அதிகப்படுத்தி கொடுக்குது. ஸோ ஒன்றுமே ப்ராசஸ் கிடையாது. நல்லா வளர்த்து ஒரு மைக்ரோ கிரீன்ஸாக அதை வளர்த்து நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு வீட் கிராஸு ஸ்வீட்டாக இருக்கும். அதேமாதிரி இப்போ மற்ற பிளான்ட், இப்போ ரேடிஷு, ப்ரொக்கோலி, இதெல்லாமே வந்து சாண்ட்விட்சு, வேப்பு, பர்கரு இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து தோசை, இட்லி எல்லாத்துலேயும் டாப்பிங் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் வந்து கடுகுக்கீரை, இதெல்லாம் வந்து சப்பாத்தி கூட போட்டு சாப்பிட்லாம். குக் பண்ணி சாப்பிட்றத விட உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றக்குள்ள உங்களுக்கு சத்துக்கள் அதிகம். இப்போ வந்து ட்ரைனிங் வந்து 3 வகையாக கொடுக்குறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து என்னென்னா, உங்களுக்கு மைக்ரோ கிரீன்ஸை பற்றி ஃபுல்லாக இது எப்படி வளர்க்குறதுன்றதை ஒரு 3 மணி நேரம் 3 நாள் கிளாஸ் எடுக்கிறோம். அது 499 அந்த கிளாஸு.
அது என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் நீங்கள் இது பண்ணிடலாம். அதே கிட்டோட வாங்கினீங்கன்னா கிட்டு வந்து 1590 அந்த கிட்டோட விலை. அந்த கிட்டில் வந்து உங்களுக்கு 10 ஐட்டம் கொடுத்துருவோம். நாங்கள் ஒரு தடவை வந்து எங்கள் கைடன்ஸில் நீங்கள் ஒரு 7 நாள்லேருந்து 9 நாள் வரைக்கும் எங்கள் கைடன்ஸில் நீங்கள் வளர்த்து பார்க்கலாம். அந்த வளர்த்து பார்க்கக்குள்ளே என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் வளர்க்க கற்றுப்பீங்க. அப்புறம் மீதி இருக்கிற பொருளில் நீங்கள் மறுபடியும் 3 தடவை வளர்க்கலாம். அதை 3 தடவை வளர்த்துட்டு அந்த ட்ரேலாம் உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த 3 தடவை வளர்க்கக்குள்ளே உங்களுக்கு மற்ற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வாட்ஸ்அப் கிளியரன்ஸும் கொடுத்துருவோம் நான். இது வந்து 1590 ரூபாய். இந்த 499 ரூபாயும் இது இன்க்ளூடட் தான். இப்போ எய்தர் நீங்கள் வந்து வித்தவுட் கிட் இருந்தால் 499 ரூபாய், வித்து கிட் இருந்தால் 1590 ரூபாய். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் போகலாம். இதுக்கப்புறம் கமர்ஷியல் கிளாஸ் இருக்குது. அது வந்து ஆஃப்லைன் தான். நீங்கள் சென்னையில் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து இடம் சொல்லுவோம். மாதத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நடத்துவோம். அதில் எதனா ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும். கமர்ஷியல் கிளாஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். கலெக்டிவ் மார்க்கெட்டிங்க்கு நாங்கள் முன்னெடுத்துன்னு இருக்கோம். அது கலெக்டிவ் மார்க்கெட்டிங் அன்றைக்கி வந்து சரியாகுதோ அப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து கலெக்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணலாம். வெளியூரில் இருக்க உங்களுக்கு எப்படி இது வியாபாரம் பண்ணுறன்ற உத்தியும் நாங்கள் அந்த கமர்ஷியலுக்கு இதில் சொல்லி கொடுத்துருவோம். சரி, இது வந்து கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பின்னுங்க. இது வந்து நம்ம வீட்டில் அன்றாட வர்ற கிச்சன் வேஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆர்கானிக் உரமாக வந்து மாற்றிக்கலாங்க. நம்ம இது என்ன மாதிரி கிச்சன் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காய்கறி வேஸ்ட்டு, நம்ம ஃபுட் சாப்பிட்ற வேஸ்ட்டு, பழம் அது மாதிரி ஜூஸ் இது மாதிரி போடும்போது அதோட தோலுங்க, அதே மாதிரி சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு அதோட வேஸ்ட்டு, ப்ளஸ் வந்து அதோட போனுங்க. அதே மாதிரி மட்டன் போனு மட்டும் நம்ம வந்து க்ரஷ் பண்ணி உள்ள போட வேண்டியது வருங்க, லைட்டாக கொட்டி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து உரமாக மாறிடுது. இது வந்து அனரபிக் ப்ராசஸ் இது பேர். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. ஒக்காசி பக்கெட்டுங்கிறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. சார், இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு ட்ரெயினர் கொடுத்துருப்போம். இது வந்து என்ன மாய்ச்சர் வந்து கீழே போகிறக்காக. நம்ம போடுற ஃபுட் வேஸ்ட்டில் வந்து மாய்ச்சர் இருக்குங்க. அது வந்து கம்போஸ்ட் வந்து ஒரு நம்ம போட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 7லேருந்து 10 நாள் ஆகும்போது அது வந்து கம்போஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ஃபில்டர் வழியாக அந்த கம்போஸ்ட் வந்து இந்த பின் வழியாக வெளியே வரும். நம்ம 10 நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எம்டி பாட்டிலையோ எதுவும் பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு 4 நாளைக்கு ஒரு 100 ml 200 ml அந்த மாதிரி வருங்க. இந்த உரம் வந்து கம்போஸ்ட் ஆகி அந்த உள்ளே இருக்குங்க. இது வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து நாங்கள் சர்வே இடத்துல 1 கிலோ தான் வேஸ்ட் வருங்க. அப்போ அந்த 1 கிலோ வேஸ்ட்டுக்கு வந்து இந்த கல்ச்சர் வந்து 20 கிராம்னா வந்து 1 டீஸ்பூன் ஒரு டெய்லி ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த வேஸ்ட்டை போட்டு இந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் 1 டீஸ்பூன் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து க்ளோஸ்டு டைப் தான், நோ ஓப்பன் டைப்புங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15-20 நாள் ஆகுங்க. மீதி ஒரு 10 நாள் வந்து கம்போஸ்ட் டைம். அந்த 10 நாள் வந்து இன்னொரு பக்கெட்டை வந்து நம்ம லைவ் கொண்டு வந்துக்கலாம். அப்போ இது வந்து சைக்கிளிங் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு மாதம் வந்து 25 கிலோ ரா உரம் வந்து 125 150 கிலோ வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் மேனுவருங்க. இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களை வந்து நம்மளோட கிச்சன் வேஸ்ட்டே வந்து ஆர்கானிக் உரமாக மாதம் 125 150 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அரிசி வந்து பச்சை கலரில் இருக்கும், நெல் வந்து கருப்பு கலரில் இருக்கும். இதனுடைய மகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளுக்கு வலுப்படுத்தவும், நம்ம வந்து நரம்புகளை வலுவடையத்துக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும் இந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா. அதே மாதிரி வந்து காய்ச்சல் அப்போ நமக்கு பெரும்பாலும் வந்து உணவு வந்து ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா காய்ச்சலில் அப்போ வந்து நமக்கு வந்து உணவு விருப்பத்தை ஏற்படுத்துவோம். நல்ல எனர்ஜி ஒரு அதிகமான காய்ச்சல் இருந்தாலும் 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளார நம்ம வந்து அந்த உடலுடைய தெம்பையும் சக்தியும் மீட்டு கொடுக்கறதுல இந்த இலுப்பைப்பூ சம்பா மிகவும் அற்புதமான ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இந்த தங்க சம்பா வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு வகையான நெல். இது வந்து ஒயிட் ரைஸ், அதாவது வெள்ளை அரிசி சாதத்துக்கு சிறப்பானது. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பழைய சாதம்னு சொல்லக்கூடிய முதல் நாள் வடித்து அடுத்த நாள் வந்து நம்ம பயன்படுத்துகிற பழைய சாதத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை கூட தயிர், சின்ன வெங்காயம், இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம உடலுக்கு எடுக்கிறப்ப காலையில் இதை விட ஒரு சிறப்பான ஒரு உணவாக இருக்காது. அவ்வளோ அருமையான ஒரு உணவு, உடலுக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஒரு உணவாக இருந்தது. இந்த கோடை காலங்களில் இதோடைய மகத்துவமான ஒரு உணவாக வந்து இந்த தங்க சம்பா வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது ஆத்தூர் கிச்சிலி சம்பா. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பரவலாக எல்லாருக்குமே வந்து ஏற்ற ஒரு வகையான அரிசி. இதுவும் வந்து வெள்ளை அரிசி தான்.
பாரம்பரியத்தில் அதிகமாக மக்கள் வந்து விரும்பக்கூடிய ஒரு அரிசி ஆத்தூர் கிச்சிலி சம்பா. இதுவும் உணவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உணவு விருப்பத்தையும் அனைத்து வகையான சாம்பார், காரக்குழம்பு, ரசம் எல்லா குழம்புகளுக்குமே வந்து இது ஏற்றதாக இருக்கும். எல்லாருக்கும் உணவு விருப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வகையான வெள்ளை அரிசி இந்த ஆத்தூர் கிச்சிலி சம்பா.